பிரைஸ் எல்லாம் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த செப்டம்பர் மாதம் காலை பொழுதில் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த காலை பொழுதில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்பதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். இந்த செப்டம்பர் மாதம் தேவனாகிய கர்த்தர் உன்னை நீதியின் பாதையில லகுவாக நடத்துவார். நீதியில் நீ நிலை வரப்படுகிற இந்த மாதம் ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும். நீ அஞ்ச வேண்டாம். திகில் உன்னை, அதாவது பயம் உன்னை அணுகாது. இதுதான் இந்த செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்த வார்த்தை. நேர்மையில் நிலைநாட்டப்படுவாய். இந்த மாதத்தில் நீங்கள் வேதத்தை தொடர்ந்து படிக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அதாவது நீங்கள் வேத வசனத்திலே தேறினவர்களாய் மாறிக்கொண்டே வருகிறதுனால நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றியை சுதந்திரிக்க பார்க்கிறீர்கள். அதுதான் யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஏசாயா 54:14 சொல்லப்பட்ட பிரகாரம் கடவுள் நமக்கு பயமில்லாதிருப்பாய் என்றிருக்கிறார். தேவைகள் சூழல்கள் கண்டு பயப்பட வேண்டாம் என்கிறார். இந்த மாதம் சமாதானம் சந்தோஷம் நிச்சயம் உண்டாகும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்க தினமும் தினமும் வேதத்தை படிக்க வேண்டும். சில பேர் பைபிள் இப்படி திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல, ஆதி ஆகமத்திலிருந்து தொடர்ந்து படிக்க வேண்டும். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு 4 பார்ட்டா எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். அப்படி வேணா படிங்க. ஆதி ஆகமத்தை தனியா பிரிச்சிருங்க, புதிய ஏற்பாடு தனியா பிரிச்சிருங்க, நீதிமொழிகளை தனியா பிரிச்சிருங்க, சங்கீத பகுதியை தனியா பிரிச்சு ஒரு அட்டைங்க, வாக்குத்தத்த அட்டைங்க, நம்முடைய சபையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த அட்டைங்களை அதுல வச்சு ஒவ்வொரு நாளும் நான் இதுலேருந்து இது வரைக்கும் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் படிக்க உங்களுக்கு ஒரு தகுந்த சூழல் ஏற்படும். வேதத்தை படிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம சபையில் எல்லாருமே சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பமும். அதுதான் நம்மளை நடத்தும், அதுதான் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏசாயா 54:14 சொல்லப்பட்ட பிரகாரம் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்று இந்த மாதத்தின் பாதுகாப்பு மாதமாக பயப்படாதிருங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி, கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து வேதத்தை படித்து ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியா, அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா, தேவ பாதுகாப்பு உண்டாக்கும்படியா, உலகத்தின் தீமைகள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Hallelujah. 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 Praise the Lord.